பிபிசிஎல்ல இருந்து லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் டூ கரியர் பேஜ். இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிபிசிஎல்னா பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட மகாரத்னா பப்ளிக் செக்டார் கம்பெனி. கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். நோட்டிஃபிகேஷன்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன், ஆப்பரேட்டர், இண்டஸ்ட்ரியல் லெவல் ஜாப்ஸ்க்கான இது ரெக்ரூட்மெண்ட். அண்ட் இது இந்தியாவில் இருக்க பிக்கெஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ பிபிசிஎல்லும் இதில் ஒன்று. அதனால சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், மெடிக்கல் பெனிஃபிட், அலவன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வேர்ல்டில் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் பிபிசிஎல் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கம்பெனி. அண்ட் இது ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட். இது ஃப்ரெஷர் லெவலுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க குவாலிஃபிகேஷன் இருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26,500லேருந்து 34,000 வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக் பே தான். இதுக்கு மேலே அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸ், அதர் கம்பெனி பெனிஃபிட், போனஸ் இது எல்லாமே செப்பரேட்டாக வரும். ஸோ இன்ஹேண்ட் சேலரி பேசிக் பேவை விட அதிகமாக தான் இருக்கும். அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 4 போஸ்ட் இருக்குது. போஸ்ட் கோட் ஏ, அதில் ப்ராசஸ் டெக்னீஷியன் கெமிக்கல் ரிலேட்டடாக மும்பை ரிஃபைனரியில் டோட்டலாக 60 வேகன்சிஸ். போஸ்ட் கோட் பி, ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆப்ரேட்டர் கெமிக்கல் கொச்சி ரிஃபைனரியில் டோட்டலாக 64 வேகன்சி. போஸ்ட் கோட் சி, டெக்னீஷியன் அல்லது ஆப்ரேட்டர் மெக்கானிக்கல் கொச்சி ரிஃபைனரியில் 13 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட் கோட் டி, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் கொச்சி ரிஃபைனரியில் 17 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா மொத்தமாக 144 வேகன்சிஸ் இருக்குது. அதனால் காம்படிஷன் இருந்தாலும் சான்ஸ் நல்லாவே இருக்குது செலக்ட் ஆகுறதுக்கு. அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்டட் கேண்டிடேட்ஸ் என்ஜி 2 கிரேடில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் 26,500, மேக்ஸிமமாக 34,000 வரைக்கும். இதுக்கு மேலே கம்பெனி அலவன்ஸஸும் இருக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இனிஷியலாக மும்பை அப்படி இல்லைனா கொச்சியில் தான் போஸ்டிங் கொடுத்தாலுமே ஃப்யூச்சரில் பிபிசிஎல் டிசைட் பண்ணினா இந்தியாவில் வேறு எந்த ரிஃபைனரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கெமிக்கல் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் மினிமம் மார்க்ஸ் வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 60%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 50%. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ ரிஃபைனரி, பெட்ரோலியம், பவர், பெட்ரோகெமிக்கல், ஃபர்டிலைசர், ஸோ இதுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அதையும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையர் குவாலிஃபிகேஷன்னா நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஇ, பிடெக், ஏஎம்ஐஇ படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிஸ்டன்ஸ் டிப்ளமோ, பார்ட் டைம் டிப்ளமோ, கரஸ்பாண்டன்ஸ் டிப்ளமோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/7/2026 தான் ஏஜ் கால்குலேஷன். மினிமமாக 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 25 இயர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஸ்டேஜில் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், 100 கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதாவது தப்பாக எழுதுனா மார்க்ஸ் நெகட்டிவில் போகாது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். 60 மார்க்ஸ். டொமைன் நாலேஜ் 40 மார்க்ஸ். இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் அதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது குவாலிஃபைங் நேச்சர், பாஸ் பண்ணால் போதும், மார்க் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்டேஜ் 3 மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் கிளியர் பண்ணுனா அப்பாயின்மெண்ட் தான். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 590 சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 29th ஜூலை 2026
ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 30th ஆகஸ்ட் 2026. அண்ட் சிபிடி வந்து செப்டம்பர் 2026 டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிபிசிஎல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த கம்பெனியில் வந்திருக்க இந்த ரெக்ரூட்மெண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் வேறு ஏதாவது கரியர் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.